என்னால் ஒரு இடத்துல உட்காரவே முடியல. மண்டை கடந்து சுத்துது பயங்கரமா. சும்மா உட்காந்துருந்தப்ப கூட எனக்கு ஒன்றும் தெரியல குருஜி. ஆனால் தியானம்னு சொல்லி உட்கார்ந்தா அப்படி ஒரு தாட்ஸு வந்துக்கிட்டே இருக்கு. அதை நிறுத்தவே முடியல. தியானம் பண்ணணும்னு உட்கார்ந்தாலே மண்டை சுத்துது. என்ன பண்ணுறது? கட்டாயம் அப்படிதான் சுத்தம். சரி, நீங்கள் மனசை ஒருநிலைப்படுத்துன்னு எல்லாரும் சொல்கிறோம், பேசுகிறோம். பட் அந்த மனசை ஒருநிலைப்படுத்துன்னு நம்ம பேசுகிறவங்களுக்கு மனம்னா என்னன்னே தெரியலையேங்க. அது எப்படி இயங்கும்னு தெரியலையே. ஃபஸ்ட்டு மனசுனா என்னன்னு புரிஞ்சுக்கணும் இல்லையா? முதல்ல மனம்னா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. ஒரு விஷயத்தை எப்போ நீங்கள் கட்டுப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது கட்டுக்கு அடங்காமல் தான் போகும். இதுதான் மனதனுடைய இயல்பு. நல்லா புரிஞ்சுக்கணும். தியானம்ங்கிறது நீங்கள் பண்ண முடியாது. அது தானாக நடக்கும். அதுக்குண்டான சூழ்நிலையைத்தான் நம்ம செய்ய முடியும். இப்போ இந்த மனசில் இப்படி எண்ணம் ஓடுறதுக்கான காரணம் என்னங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு. நீங்கள் தானே அந்த எண்ணத்தை உருவாக்கியிருக்கீங்க. உங்களால் தானே அந்த எண்ணம் ஓடுது. இப்போ உங்கள் மனசில் ஓடுற எண்ணம் இன்னொருத்தர் மனசில் வேற மாதிரி ஓடுது இல்லை, உங்களை மாதிரியே ஓடலைல்ல. இப்போ இங்கே 100 பேர் இருக்காங்கன்னா இந்த 100 பேருக்கும் அவங்கவுங்களுடைய மனசில் வெவ்வேறு எண்ணம் தானே ஓடுது. ஒரே மாதிரி ஓடலை தானே. அப்போ அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நாம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, மனதை பொறுத்த வரைக்கும் இதை நிறுத்து அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது இன்னும் பல மடங்கு வேகமாக ஓடும். இதுதான் மனதனுடைய இயல்பு. எதை நீ செய்யாதேன்னு சொல்றியோ அதை செய்யும். ஆனால் அதைத்தான் நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் அட்வைஸாக கொடுத்துட்ருக்கோம். இதுதான் நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ முதல்ல இந்த தியானம்ங்கிறது தாட்டை நிறுத்தணும்னு நீங்கள் நினைக்கவே கூடாது. அது பாட்டில் ஓடட்டும். முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, என்ன செய்யணும்னா, உங்கள் மனதை நீங்கள் லவ் பண்ண தொடங்கும். அது பாட்டில் ஓடுது. இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு? அதை நிறுத்தணும்னு நினைக்காதீங்க. அதை லவ் பண்ண தொடங்குங்க. அதில் என்ன பிரமிக்கத்தக்க விஷயங்கள் ஓடுது தெரியுங்களா? நீங்கள் உட்கார்ந்து இன்னும் ஒரு படி மேலே போய் உட்கார்ந்து கூர்ந்து கவனிங்க. உங்கள் மைண்டில் என்னெல்லாம் ஓடுது அதை கொஞ்சம் பாருங்களேன். பிரமிக்கத்தக்க விஷயமாக அது இயங்கி கொண்டிருக்குதுங்க. அதை ரசிங்க, அதை லவ் பண்ணுங்க, அதை நேசிங்க. அது எப்படிலாம் ஜம்ப் ஆகி போகுதுன்னு பாருங்கள். உதாரணத்துக்கு காலையில் வாக்கிங் போகிறீங்க. வாக்கிங் போகும்போது உங்கள் நண்பர் அங்கே பார்க்குறீங்க. அங்கே தள்ளி வந்துட்டு இருக்காரு. கையில் ஒரு நாயை வேற வச்சுட்டு வாக்கிங் கூட்டு வந்துட்டு அவர் நிற்கிறார். டக்குன்னு அந்த நாயை பார்க்குறீங்க. அந்த நாயை பார்த்த உடனே உங்களுக்கு அந்த நாய் ஞாபகம் வருது. ஓ, அவனோட நாய் அப்படின்னு அடுத்தது அவனை பற்றி ஞாபகம் வரும். அந்த நண்பரை பற்றி ஞாபகம் வந்த உடனே அவரோட வீடு பிரம்மாண்டமாக இருக்கும். அந்த வீடு மாதிரி ஒரு வீடை நீங்கள் பார்த்ததே இல்லை அப்படின்னு அந்த வீட்டோட படம் உங்கள் கண்ணுக்கு வரும். அந்த வீடு பிரமாதமாக இருக்கு. அவங்க வீட்டுக்கு முன்னாடி அருமையான ஒரு மெர்சிடிஸ் பென்ஸ் கார் நிற்கிது. அந்த கார் ஞாபகம் வரும். அந்த கார் ஞாபகம் வந்து அடுத்த செகண்ட் அந்த காரில் போயிட்டு இருக்கும்போது அவன் ஒரு பாட்டு போட்டாங்க. ஒரு பியூட்டிஃபுல் சாங், உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டை போட்டான். அந்த பாட்டு ஞாபகம் வருது. அப்பா, என்ன மியூசிக்கு, என்ன பாட்டு. அந்த பாட்டில் அந்த ஹீரோயின் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறது ஞாபகத்துக்கு வருது. இந்த மாதிரி ஒரு பெண்ணு எனக்கு வாழ்க்கை துணைவியை கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு திடீர்னு உங்கள் கல்யாணம் ஞாபகம் வருது. பாருங்க, இந்த மைண்டு நாயில் ஆரம்பிச்சு உங்க கல்யாணத்து வரைக்கும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்ல போயிடுச்சு. என்ன பிரமிக்கத்தக்க விஷயம். அதை ஜாலியா அப்படியே லவ் பண்ண தொடங்குங்க. இப்படி போது அதை பார்த்து பிரமிச்சு போங்க. உண்மை தானே? மைண்டு எங்க இருந்து எப்படி ஜம்ப் ஆகி போகுது பார்த்தீங்களா? இதை உட்காந்து என்ஜாய் பண்ணுங்க சார். ஒரு வாரத்துக்கு இதை என்ஜாய் பண்ணிட்டே இருங்களேன். அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஓகே, அது என்ன நடக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அதை எதிர்பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. அதுவே ஒரு தடையாக மாறிடும். ஓகே, ஸ்டார்ட் லவ்விங் யுவர் மைண்ட். அதில் ஓடுற அந்த எண்ணங்கள் அதை வந்து பயங்கரமாக நேசிக்க தொடங்க, ரசிக்க ஆரம்பிங்க. ஒரு படம் மாதிரி வாட்ச் பண்ணுங்க. அதை வந்து நிறுத்தணும்னு பார்க்காதீங்க, ஒருநிலைப்படுத்தணும்னு பார்க்காதீங்க, தியானம் பண்ணணும்னே பார்க்காதீங்க. விட்டுருங்க. ஆல் யூ ஹாவ் டு டூ இஸ் சிம்பிளி சிட். ஒரு இடத்துல உட்காருங்க. உட்காந்து இதை அப்படியே பார்த்துட்டே இருங்க. வேடிக்கை பார்த்துட்டே இருங்க. என்ன நடக்குதுன்னு பாருங்க. இதுதான் நீங்கள் செய்ய போகிற தியானம். ஒரு வாரத்துக்கு இதை மெட்டிகுலஸாக பண்ணுங்க. என்ன நடக்குதுன்னு பாருங்க. பாரத தேசத்தின் நெடிய ஞான மரபின் தொடர்ச்சி குரு மித்ரே சிவா நடத்தும் அல்கெமி புரோகிராமில் பங்கேற்க ரெஜிஸ்டர் செய்யுங்கள் அல்லது கால் 9655992559.
எங்கள் வெப்சைட் www.matangifoundation.org.